சத்யா என்னங்கடா? என்ன சத்யா, பாட்டி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்குதுடா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. திரும்ப ராசாத்தி அக்கா ஊருக்கு போயிட்டியா என்ன? ஆமாடா, நேத்து தான் பதவியேற்பு விழா, அப்போது கூட இருக்கலாமேன்னு போயிட்டான். எப்படி நடந்துச்சு ஃபங்க்ஷன் எல்லாம்? நல்லா போச்சுடா. சரி, வேலை அப்படி நடக்குது. அக்கா, ஏய் லதா, வா வா வா. என்ன தட்டுங்காயமா வந்துக்கிறீங்க? லதாவுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குமா? அட சொல்லவே இல்ல. நிச்சயதார்த்தத்துக்கே நீ இருக்கணும்னு தான்க்கா நான் வந்து கேட்டேன். பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொன்னாங்க. அப்ப வந்து உன்னை சங்கடப்படுத்த வேணான்னு தான் நான் சொல்லல. பாட்டி இப்ப எப்படிக்கா இருக்காங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நல்லதா இருக்கிறாங்க. இந்தம்மா அம்மா, இது நம்ம வீட்டு கல்யாணம், என்னத்துக்கு இதெல்லாம்? வான்னு சொன்னா வந்துட போறான். நானும் அப்படிதாம்மா சொன்னேன், ஆனா உன் தங்கச்சி தான் கேட்க மாட்டேங்கிறா. இவ கல்யாணத்துல நீ தான் வந்து தாலி எடுத்து கொடுக்கணுமா, அப்பதான் தாலியே கட்டிக்குவாளாம். ஏய் லூசா நீ? ஏன்க்கா நீ எனக்கு தாலி எடுத்து கொடுக்க மாட்டியா? கல்யாணத்துக்கு பெரிய மனுஷங்க எல்லாம் வருவாங்க, அவங்களெல்லாம் விட்டு என்ன போய் தாலி எடுத்து கொடுக்க சொல்லுங்க. மாப்பிள்ள வீட்ல என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க சத்யா. இவ நிச்சயத்தன்னைக்கே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டா, ஏன் சத்யாக்கா தான் தாலி எடுத்து கொடுக்கணும், அப்படின்னாதான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னா. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க சத்யா. என்னமா இவதான் சின்ன புள்ள, புரியாம பேசினிருக்கானா? நீங்களா சொல்லிருக்கலாம்ல. என்ன சொல்ற சத்யா? நீ இல்லனா இன்னைக்கு நானும் இல்ல, இவளும் இல்ல. இவ சொல்லாட்டினாலும் நான் சொல்லிருப்பேன் சத்யா. என்னம்மா நீங்களும் இப்படி பேசினிருக்கீங்க? நான் வயசுல ரொம்ப சின்னவாமா. ஆனா உன் மனசு ரொம்ப பெருசு சத்யா. இவ அப்பா போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னோம். இவளை படிக்க வச்சதுல இருந்து எல்லாமே நீதான் செஞ்ச. இன்னைக்கு இவ நல்லபடியா படிச்சு பெரிய வேலைக்கு போறா, பெரிய இடத்துலயும் இப்ப மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சத்யா. அப்ப இவ ஆசைப்பட்டதுல என்ன தப்பு இருக்கு? இல்லம்மா அக்கா, நீ வந்துதான் தாலி எடுத்து கொடுக்கணும், அப்பதான் என் கல்யாணம் நடக்கும். இல்லனா எனக்கு கல்யாணமே வேணாம்க்கா. ஏய் என்ன பேச்சு பேசினிருக்கா? சத்யா, இவளை வேற எந்த விஷயத்துல வேணாலும் சமாதானப்படுத்திடலாம். உன் விஷயத்துல இவ யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. இவ சொன்ன மாதிரியே நீ வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் இவ கல்யாணமே நடக்கும். வாங்கிக்கோங்கக்கா. சத்யாக்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுக்கா. என்ன பண்ணிருக்க நீ? ஏச்சுரு. ஆசீர்வாதம் பண்ணாதான் எஞ்சிப்பேன். ஐயோ, டேய் தப்புறா. ஆசீர்வாதம் பண்ணுக்கா. 100 வயசு நல்லா இருப்ப. ஏஞ்சிரு ஏஞ்சிரு. இது போதும்க்கா, நான் நல்லா இருப்பேன். குட் மார்னிங் சார். கேட்கல. சாப்பிடல சார். உட்காரு. இதெல்லாம் குட் மார்னிங் சொல்லலன்னு யார் அழுதா? என்ன நம்ம மாப்பிள்ள ஏதோ ட்ரீம்ல இருக்க மாதிரியே தெரியுது. ஆனா கண்டிப்பா இவன் டூயட்லாம் பாட மாட்டான். ஏன்னா இவன் தான் இன்னும் வயசுக்கே வரலையே. மாப்பிள்ள 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 மாப்பிள்ள. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், ஆபீஸ் தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்டா. அப்படியா? சரி, அப்ப என் காரை சேர்த்து தொடச்சிடு. என்னது? ஏண்டா, என்ன கீழே பிடிச்சு தள்ளி விட்டு இப்ப காரை வேற தொடங்கி சொல்றியா? என்னது? நான் உன்னை பிடிச்சு தள்ளி விட்டேனா? அது சரி. டேய், பகல் கனவா? காணு, தப்பு இல்ல. ஆனா அடுத்தவனை இப்படி கீழே பிடிச்சு தள்ளுற அளவுக்கு காட்டுற பாத்தியா? அதுதான்டா தப்பு. சரி சாரு அப்படின்னு கனவு கண்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
ஒண்ணும் இல்ல, நான் ரவுடிவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன இவன் சிஸ்டரை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான்? அப்ப உண்மையிலேயே இவன் டூயட் தான் பாடிக்கிட்டு இருந்தானோ? அப்ப நம்ம தான் கெடுத்து விட்டோமா? டேய், நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, டூயட் எங்க? ஜெர்மன்லயா சுவிட்சர்லாந்துலயா? திருக்கலக்குன்றத்துல. என்னது டூயட் திருக்கலக்குன்றத்துலயா? ஏண்டா கனவுல ஏண்டா உனக்கு இப்படி ஒரு கஞ்சத்தனம்? டேய், நீ நினைக்கிற மாதிரி டூயட்லாம் இல்லடா. அதானே, அப்படி நடந்துட்டாதான் உலகம் உருப்பிட்டு இருக்குமே. டேய், டூயட் இல்லனா வேற என்ன? அத சொல்லு. இல்ல, இது சென்னை, அவங்களுக்கு தெரிஞ்ச ஊரு. இங்க உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. திருக்கலங்குன்றன்றது தெரியாத ஊர்ரா அது. அங்க உள்ளவங்கள ரவுடி பேபியை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா ஆச்சரியமா இருக்குல்ல? அவங்க கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குடா. அதான் பார்த்த உடனே காந்த மாதிரி இழுத்துக்கிறாங்க. அதனால்தான் அவங்க எங்க போனா எல்லாருக்கும் பிடிச்சிருது. ஊருக்கே அவங்கள பிடிச்சிருக்கு, ஆனா உனக்கு அவங்கள பிடிக்கலையே. பிடிக்கலன்னு யார் சொன்னா? ஆமாப்பா, பிடிக்கும், ஆனா ஃப்ரெண்டா பிடிக்கும். அதானே 500 எபிசோடா இதுதான்டா சொல்லிக்கிட்டு இருக்க. ஏண்டா எத்தனை நாள் தான் நீனும் அவங்களை ஏத்துக்காமே இருப்ப? நான் உங்களை ஏத்துக்கலன்னு யார் சொன்னது? ஏத்துக்கிட்டியா? இது இப்படா நடந்துச்சு? இல்லடா, ஏத்துக்கணும் மனசு சொல்லுது. ஆனா மனசுல பூ பூக்கணும்ல, அதுதான் நடக்காம இருக்கு. மாப்ள, என்ன பூ புஷ்பம்னு பூவே உனக்காக விஜய் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. ஸ்ட்ரைட்டா விஷயத்த சொல்றா. இப்படி சிஸ்டரை ஏத்துக்கிட்டியா ஏத்துக்கலையா? அதான்டா சொல்றேன், அது தானா மலரணும். அதை வற்புறுத்தில மலர வைக்க கூடாது. ஐயோ, குழப்புறானே. அது ஃபீலிங்டா, சீக்கிரமா மலரும். என்ன மெகா சீரியல் எபிசோட் எண்டு மாதிரி மலருன்னு போட்டு போறான். இப்படியே ஜவ்வா இழுத்துட்டு போயிருவீங்க போல இருக்கே. அவனுக்கு பூ மலரலன்ட்டு போறான், ஆனா நமக்கு நித்தம் மலர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா பறிக்கதான் ஆள் இல்லாம பதங்கி சுருங்கி கருகிக்கிட்டு இருக்கு. வாய்ப்பில்லை ராஜா. ஆபீஸ்க்கே வந்துட்டியா? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சொல்லிட்டு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சொல்லிட்டு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்சா போட்டுடுவாங்களா? எனக்கு ராஜா எனக்கு ராஜா வாழுறேன். எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. எனக்கு ராஜா வாழுங்க. எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. ஏன் நீ நிறைய பாட்டு ஆப் பண்ணியா? எப்படி நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்க? எதுவுமே லாய் இல்லாம வீட்லயே சும்மா இருக்கிறவங்களே சந்தோஷமா இருக்கும்போது நான் ஏன் சந்தோஷமா இருக்கக்கூடாது? நான் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பெரிய காரணம்லாம் தேவைப்படாது. சின்ன சின்ன விஷயங்களே போதும். அதையே நான் பெருசா கொண்டாடுவேன். ஆமா, நான் சந்தோஷமா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உன் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கிறப்போ எப்படி நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்கன்னு தான் எனக்கு புரியல. அன்பான மாமியார் ஆசையான கனவு வரும்போது எனக்கு என்ன பிரச்சனை வாழ்க்கையில? ஆசை கணவனா? இதை எப்படி மனசாட்சியே இல்லாம நீ சொல்றேன்னு எனக்கு புரியல. நீ அவனோட வாழ்றது பொண்டாட்டியா இல்ல, ரூம்மேட்டா. ஏதோ ஆக்ரா போறேன்னு இப்படியே குதிச்சுக்கிட்டு இருந்த.
போனியா? போகவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே பிரபு உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்கவே மாட்டான். ஏன் தெரியுமா? அதுக்கான தகுதி உனக்கு இல்லவே இல்ல. இப்போ நான் ஆட போறேன். ஏன்னா என் லைஃப் ஃபுல்லா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஒண்ணு இருக்குன்னா அது இதுதான். ஆடியா? ஆடுறமா? என்ன சார்? சார் ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ற? சொல்லு. சார் சார் தப்பு செல்வி, ரொம்ப தப்பு. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற நீ என்ன. ஏன் இப்படி பண்ற? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் என்ன சார் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்? பண்றியே, இப்ப கூட பண்ணிட்டு தானே இருக்க. சார் கையெடுங்க சார். ஏன்? யாராவது பார்த்தா தப்பாயிடும் சார். ஓ, அப்போ பார்க்கலன்னா தப்பு இல்லையா? சார் ப்ளீஸ் சார். ஏன் என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல சார். என்ன டிஸ்டர்ப் பண்றேன்னு நான் சொல்றேன், அப்புறம் எப்படி நீ இல்லைன்னு சொல்லுவ? நீ என்னை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றன்னு, அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இந்த புலியா இருந்து பார்த்தா தான் அதோட பசி என்ன தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ சரவணனா இருந்து பார்த்தா தான் என்னோட பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும்.
எனக்கு நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல சார். உனக்கு புரியலன்னு தான் நானே சொல்றேனே. தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். சார், நீ என்ன பண்ற? நைட்டு 10 மணிக்கு மொட்டை மாடிக்கு வந்துரு. எதுக்கு சார்? அங்க வச்சு உனக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லித்தரேன். நைட் எல்லாம் வேண்டாம் சார், இப்பவே சொல்லுங்க. நீ என்கிட்ட வேலை பார்க்கறியா இல்ல நான் உன்கிட்ட வேலை பார்க்கறேனா? சொல்லு. யாருகிட்ட வேலை பார்க்கறாங்க? நான் தான் உங்ககிட்ட. That's good. அப்போ நான் சொல்றதுதான் நீ செய்யணும். நைட்டு 10 மணிக்கு மொட்டை மாடியில நான் வெயிட் பண்றேன். கண்டிப்பா வரணும். இல்லனா நாளையிலேந்து உனக்கு இங்க வேலை கிடையாது. அமேதி பட அம்மாவாசைக்கு ஒர்க் அவுட் ஆன மேட்ரு. அபின் கலந்த அல்வா. இத சாப்பிட்டா ஷெல்வி கிறங்கி மயங்குவா. அத வச்சு நான் அவகிட்ட மயங்கி கிறங்கணும். மணி 10 ஆச்சு, இன்னும் செல்வியை காணோம். அவ வருவான் நம்பி நம்ம இங்கேயோ உட்காந்துடக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு அவ அல்வா கொடுத்துட்டு வீட்டுக்கு போனாலும் போயிடுவா.